Hello children, Mathematics Olympiad class 3 workbook la ulla problems paakalam. Last video la chapter 4 paathiட்டு இருந்தோம் money அதோட continuation. So question number 7. Okay. Karan bought 5 notebooks for each 5 rupees each and 2 pencils for 2 rupees each. How much money he has to pay? ஓகே எவ்வளோ அமௌண்ட் அவன் பே பண்ணணும் அவன் வாங்கின திங்ஸுக்குன்னு கேட்குறாங்க. ஓகே எவ்வளோ என்னென்ன வாங்கியிருக்கான்? 5 நோட் புக்ஸும் 2 பென்சில்ஸும் வாங்கியிருக்கான். அப்போ 5 நோட் புக்ஸ்னால் ஒரு நோட் புக்கோட ப்ரைஸ் என்ன? ₹5 ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஈச்சுன்னா என்ன? 1 நோட் புக்கோட ப்ரைஸு. 1 நோட் புக்கோட ப்ரைஸ் வந்து ₹5னா 5 நோட் புக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ? 25. 1 நோட்புக்கோட ப்ரைஸ் வந்து ₹5 அப்படின்னா 5 நோட்புக் 5 into 1 நோட்புக் தான் என்ன வரும்? நமக்கு 5 நோட்புக் வந்துடும். ஓகே அப்போ இந்த பக்கமும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 5s are 25. ஓகே அப்போ 5 நோட்புக்ஸோட ப்ரைஸ் வந்து 25. அதே மாதிரி 1 பென்சிலோட ப்ரைஸ் வந்து ₹2. அப்போ 2 பென்சிலோட ப்ரைஸ் என்ன? வெரி குட், ₹4. ஓகேவா? அப்போ ₹4 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இது 25, 2 பென்சிலோட ப்ரைஸ் வந்து ₹4. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நம்ம ஆட் பண்ணோம்னா ₹29. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் மணி ஹி ஹேஸ் டு பே? ₹29 ஹி ஹேஸ் டு பே டு பை 5 notebooks and 2 pencils. ஓகே நெக்ஸ்ட் கொஷின். ஆகாஷ் பாட் மேங்கோஸ் ஃபார் ₹78 and paid 100 to the fruit seller. Which of the following expressions shows the amount of money left with him? ஆகாஷ் என்ன பண்ணியிருக்கான்? ₹78க்கு மேங்கோஸ் வாங்கியிருக்கான். ஓகேவா? ஃப்ரூட் செல்லர்கிட்ட ₹100 பே பண்ணியிருக்கான். கொஷின் நம்மள என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ், கீழே உள்ள எக்ஸ்பிரஷனில் எந்த அமௌண்ட் ஆஃப் மணி லெஃப்ட் வித் ஹிம்? லெஃப்ட் வித் ஹிம்னா மீதி அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கும்? அப்போ மீதி அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட் அவன் கொடுத்ததுலேருந்து எவ்வளோ ரூபாய்க்கு மேங்கோஸ் வாங்கினா? ₹78க்கு மேங்கோஸ் வாங்கினா அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நார்மலாக அவன்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 100லேருந்து 78 சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லுவோம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? 100 minus 78. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி மைனஸ் பண்ணால் தான் நமக்கு அவன்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஆப்ஷன் டி 100 minus 78. Question number 9. A box of 1 kg apples cost ₹150. What will be the cost of 3 kg apples? ஓகேவா? 1 kg apples வந்து ₹150னா 3 kg apple என்னது? ஸோ என்ன பண்ணணும்? 1 kg equal to ₹150. அப்போ 3 kg இங்கே என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 150. ஓகேவா? ஸோ 3 into 150னா 0, 15, பேலன்ஸ் 1. ஸோ 3 1s are 3, 4 450. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க? 1 kg வந்து ₹150னா அப்போ 3 kg அப்படின்னா 150 + 150 + 150 இப்படின்னு போட்டு இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, 3rd ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இல்லை? மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும்னா என்ன தெரியணும்? 3 டேபிள் நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் 450. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஓகே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 450. நெக்ஸ்ட் கொஷின். மிஷிகாஸ் டெய்லி பேக்கெட் மணி இஸ் 123. மிஷிகாவோட பேக்கெட் மணி என்ன? டெய்லி பேக்கெட் மணி 123. What is the total amount of money she get in 90 days? ஓகே 90 டேஸில் அவள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? பாக்கெட் மணி எவ்வளோ? 123. ஓகே பாக்கெட் மணி எவ்வளோ? 123. What is the total amount of money she get in 19 days? அப்போ 1 டேக்கு 123னா
1 day 1 டேக்கு 123னா அப்போ 19 டேக்கு 19 into 1 day அப்போ தான் என்னது 19 டே வரும் அப்போ which is equal to இங்கே 19 into 123 இது 19 into 123 multiplication solve பண்ணி போடுறது ஒரு மெத்தடு பட் ஈஸி வே என்ன அப்படின்னா 19 டேக்கு கால்குலேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி மெத்தட் ஓகே ஈஸி மெத்தட் 20 டே ஒரு டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 20 டேக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்போ 123 into 20 அப்போ 123 into 20 மல்டிப்ளை பண்ணோம்னா 0 இருந்ததுன்னா 0 அப்படியே போட்டுக்கணும் 2 3s are 6 2 2s are 4 2 1s are 2 இப்போ 20 டேஸுக்கு 2460 rupees அவளுக்கு கிடைச்சிருக்கும் பட் நமக்கு என்ன தேவை 19 டேஸ் தான் அப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் 1 டேவை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ 1 டேக்கான பாக்கெட் மணி என்ன 123 ஓகேவா இதை மைனஸ் பண்ணிட வேண்டியதான் அப்போ என்ன மைனஸ் பண்ணோன்னா பாரோ பண்ணோன்னா 10 7 இங்கே என்ன இருக்கும் 5 தான் இருக்கும் ஸோ 5 minus 2 3 ஓகே இங்கே 3 again 2 answer is 2337 புரியுதா ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது 19 டேஸ் தான் 90 டேஸ் இதையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடலாம் பட் ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா 20 டேவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணிடுறோம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 20 டேஸ்லேருந்து 1 டே மைனஸ் பண்ணிக்கிறோம் 1 டேவோட பாக்கெட் மணி என்ன 123 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் வருது இந்த ஆப்ஷன் வந்து 2337 ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணலாம் ஓகே 2337 ஆப்ஷனில் இருக்குது ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஓகே புரியுதா ஸோ மல்டிப்ளிகேஷன் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்